ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மெக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இந்த மகேந்திராவோட டிராக்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தர விதமாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் மனசில் ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி வண்டிகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. மேலும் நான் வந்துட்டு இதே மாதிரி நிறைய வந்துட்டு வண்டிகள் பற்றி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த வீடியோலாம் என்னோடய சேனலில் போடுறேங்க. சரிங்க, இப்போ நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிராக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிராக்டர் வந்து விவசாயத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக நான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வண்டியை பற்றி பார்த்திங்கனாக்கா, இது வந்து மஹேந்திரா யுவடெக்கில் 585, அப்போ 585ல் 4 வீல் டிரைவுங்க. இதுலேயே வந்து 585லேயே வந்துட்டு 2 வீல் டிரைவ் இருக்குது, 4 வீல் டிரைவ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்க 585 50 ஹெச்பியோட கேட்டகரிங்க. இது அதாவது இதை டிராக்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு ஹெச்பி தான் சொல்லுவாங்க. இது வந்து 50 ஹெச்பி கேட்டகரி உள்ள ஒரு வண்டிங்க. அதில் 4 வீல் டிரைவுங்க. ஸோ இது ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், நல்லா அழகாகவே இருக்குது. இந்த ஃப்ரண்ட் வியூவில் இது வந்து 4 வீல் டிரைவ் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவில் ஈஸி தெரிஞ்சிடும். நமக்கு வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கனாக்க அந்த டிஃப்ரென்ஷியல் யூனிட் முன்னாடி ஒரு யூனிட் வரும். அதாவது பவரை வந்துட்டு ஃப்ரண்ட் வீலுக்கும் வந்துட்டு இது பண்ணி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கோசரம் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு க்ரௌண்ட்லேருந்து ஷாஃப்ட் மூலியமாக வந்து கொடுத்து முன்னாடி கொடுத்துருவாங்க. சரிங்க, இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா இன்லைன் பம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இன்லைன் பம்ப்பு 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. இது 4 சிலிண்டர் இன்ஜின் தான் இது. இதில் வந்து டர்போ கிடையாது, நான் டர்போ வெஹிக்கிள் தான் இது. அதே போல் இது வந்து BS4ல் இருக்கிறது தான் ஒன்று. BS4 கூட இல்லை, BS3யோட இன்ஜின் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்குது, ஷட்டில் கியரோட லான்ச் ஆகிருக்குதுங்க. அது ஷட்டில் கியர் பற்றி பின்னாடி சொல்கிறேன். இந்த டிராக்டர் பார்த்திங்கனாக்கா சிம்பிளான ஒன்று தான். இது வந்து 50 ஹெச்பி ஒன்று. இதனோட PTO அவுட்புட்டு, அதாவது மோஸ்ட்லி எல்லாமே கேட்குறது வந்துட்டு டிராக்டர் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க, PTO அவுட்புட் எவ்வளோங்க, 45 ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா PTO அவுட்புட் வருங்க. இதில் PTO பார்த்திங்கன்னா இதுதாங்க PTO. இந்த PTOவில் 45 ஹெச்பி வந்து பார்த்திங்கனாக்கா வருதுங்க. சரிங்க, இதை பற்றி அவ்வளோதான். டீசல் டேங்க் பார்த்திங்கனாக்கா 40 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. டீசல் டேங்க் இங்கே தான் இருக்குது, 40 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் வாரண்டிக்கு என்ஜினுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொன்றுனாக்கா 4 வீல் டிரைவ் மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதாவது டிஜிசென்ஸ், அதாவது அந்த சென்சார்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ வந்து ஓவர்லோடு வண்டி வந்து அனத்தமாக இருக்கும், அந்த அனத்தமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ஸ் பண்ணி இதில் நம்ம வந்து இந்த பின்னை எடுத்து இதை ரொட்டேட்டர் போட்டுருக்கோம், இதில் போட்டிருக்கோம். இந்த பின்னை எடுத்து நம்ம வந்து இதில் போட்டு அந்த இந்த ஆமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே போகும்போது லோடு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதுக்கு அந்த இழுவை வந்து தெரியும் போது பின்னு வந்து பின்னாடி போய் வரும். அப்போ வந்து இதில் வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ எப்போ தேவையோ அப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா சென்ஸ் பண்ணி தூக்கி விட்ரும். கலப்பையாக இழுத்துக்கிட்டு இருக்காமல் டயர் சுற்று வாங்காமல் இருக்கோசரம் வந்துட்டு இந்த டயர் வந்து சுற்று வாங்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது என்ன பண்ணுன்னா தூக்கி விட்ருங்க. ஸோ அதான் அந்த டிஜி சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்லிப் PTO பற்றி நான் சொல்கிறேன். அது என்னங்கிறது, ஸ்லிப் PTO என்னங்கிறது சொல்கிறேன் நான். இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. செல்ஃப் மோட்டரை பொறுத்தவரை ரொம்ப சின்னது தான். அப்புறம் டியூவல் கிளச் இருக்குது. டியூவல் கிளச் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒன்று வந்து நம்ம இதுக்கும் இன்னொன்று PTOக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் இதோட சிங்கிள் பிளேட் கிளச், அதாவது சிங்கிள் பிளேட் ஃப்ரிக்ஷன் கிளச் தான், ஆயில் மஸ்டர் கிளச் இதெல்லாம் கிடையாது. சிங்கிள் பிளேட் ட்ரை ஃப்ரிக்ஷன் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே கிளஸ்டர் பார்க்கலாம். கிளஸ்டர் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குதுங்க கிளஸ்டர்லாம். முன்னே வந்து இது வந்து அனலாகில் இருக்கும், இப்போ வந்து டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. அதே போல் ஃபியூவல் கேஜும் அனலாகில் இருக்கும், இப்போ டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ RPM ஓடி இருக்குது, அப்புறம் வந்துட்டு எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. அப்போ டெம்பரேச்சரும் வந்து டிஜிட்டல் தாங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கனாக்கா 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃபு இதெல்லாம் தெரியும். இந்த பாருங்கள் 4 வீல் டிரைவோட லிவர் வந்து இங்கே தான் இருக்குது. இதை நம்ம வந்து முன்னாடி தள்ளணும் அப்படின்னாக்கா 4 வீல் டிரைவ் ஆன் ஆயிரும். இந்த சிக்னல் தெரியும், காமிக்குங்க, நமக்கு இண்டிகேஷன் காமிக்குங்க. அது இப்படி தான், அவ்வளோ. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இண்டிகேட்ரு, அப்புறம் அந்த ஒரு வேளை டீசல் ஃபில்டரில் வாட்டர் இருந்தது அப்படின்னாக்கா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டிக்கு தாங்க. அந்த ஷட்டில் கியர்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்ஷனுக்கு அது வரும். இதெல்லாம் வருது. அப்புறம் ஹேண்ட் பிரேக்குங்க. அதோ ஹேண்ட் பிரேக் செம்ம சிஸ்டம் கொடுத்துருக்காங்க.
பாருங்களா இழுத்து பிடிச்சி இதை மேலே இழுத்து லைட்டாக இப்படி திருப்பி விட்டால் முடிவு வச்சு லாக்கு. அவ்வளோதான், லாக் ஆகிக்கும். இது ஆக்சுவலாக நான் வந்து லாக் போடாமல் விட்டேன். அதனால் ஒரு பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பிடிச்சிருக்குது. அதனால் வந்துட்டு ஓகே, நவராதுங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. எடுத்து விட்றோம்னா அவ்வளோதான், ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டால் முடிஞ்சு போச்சு வேலை. இதில் வந்து பிரேக் வந்து எப்படி சிஸ்டம் அப்படின்னாக்கா 2 பிரேக் இருக்கும். எப்படின்னா லெஃப்ட் சைடுக்கு தனியாக, லெஃப்ட் சைடு வீல் தனியாக பிரேக்கு, ரைட் சைடு வீல் தனியாக பிரேக்குங்க. மோஸ்ட்லி டிராக்டர் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். டிராக்டருக்கு வச்சுருக்காதீங்க, நான் புதுசாக இப்போ எடுக்க போகிறேன், டிராக்டருக்கு தொழில் இல்லாமல் நான் என் சொந்த யூஸ் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் இதை வச்சுருந்தேன், கைடன்ஸ் மாதிரி நான் சொல்கிறேங்க. இது லெஃப்ட் சைடு வீலுக்கு, ரைட் சைடு வீல் பிரேக்குங்க. அப்புறம் எக்ஸலேட்டர் இது, அதாவது ரோடு ரன்னிங் அப்போது எக்ஸலேட்டர் இது. எப்போ வந்து ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோமோ, ஃபீல்டுக்கு வரும்போது இந்த எக்ஸலேட்டருங்க. இதுதான் வந்து ஃபீல்டுக்கு வரும்போது இருக்கிற எக்ஸலேட்டர். பார்த்தீங்களா, ரேஸ் கொடும்பாங்க, இதை கொடுத்தீங்கன்னா ரேஸ் ஆகும். முக்கியமாக ஒன்றுங்க, 4 வீல் டிரைவ் வச்சுருக்கீங்க, 4 வீல் டிரைவ் ஃபீல்டில் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஆஃப் பண்ணிடுங்க ரோடுக்கு போகும்போது. இல்லை அப்படின்னா முன்னாடி வந்து டயரை வந்து சீக்கிரம் தேய்ச்சிடும், லோடு உட்காந்துக்கிட்டே இருக்கும், டயரை வந்து சீக்கிரம் தேய்ஞ்சிடும். சரிங்க, இந்த கியர் ஷிஃப்டிங் பற்றி வந்துடலாம். கியர் ஷிஃப்டிங் அப்படின்னாக்கா இதில் லோ, மீடியம், ஹையுங்க. லோ போடுறோம் அப்படின்னாக்கா, இப்போ நான் லோ போட்டேன் ஓகேங்களா, இப்போ வந்து லோ போட்டேன். லோ போட்டு லோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸு, அதாவது லோவில் வந்து ஃபஸ்ட் கியரு, செகண்ட் கியர், ஃபார்வேர்டில் ஃபஸ்ட் கியரு, செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த்து கியருங்க. அப்புறம் ரிவர்ஸ் கியர் ஒன்றுங்க, லோவிலேயே ரிவர்ஸ் கியர் இருக்குது ஓகேங்களா. அடுத்து இப்போது மீடியமுக்கு போட்டேன், அதே +4, ப்ளஸ் ஃபார்வேர்டில் 4, ஃபார்வேர்டில் வந்துட்டு 1 2 3 4. இப்போ எதில் இருக்குது, மீடியமில் மீடியம் ஃபஸ்ட்டு, மீடியம் செகண்டு, மீடியம் தேர்டு, மீடியம் ஃபோர்த்து, மீடியம் ரிவர்ஸுங்க, ரிவர்ஸும் மீடியமில் இருக்கும். அடுத்து அதே ஹை, அதே போல் ஹையில் ஃபார்வேர்டில் 4, ரிவர்ஸில் 1, அதாவது ஹையில் ஃபஸ்ட்டு, ஹை செகண்டு, ஹை தேர்டு, ஹை ஃபோர்த்து, அப்புறம் ஹையில் ரிவர்ஸு. அவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஃபீல்டு அப்போ யூஸ் ஆகும். ரோடு ரன்னிங் அப்போ எப்பயுமே வந்து ஹையில் போட்டுவிட்டோம்னா நமக்கு ஸ்பீடு சீக்கிரம் போகும். இந்த வண்டியோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 20 km/h. 20 km/h கூட போகலை, 15 km/h தான் போச்சு ஒரு நாள். 1 மணி நேரத்துக்கு 15 km தான் போக முடியுங்க. அவ்வளோதான், டிராக்டரோட இது வந்துட்டு இவ்வளோ தான். டிரைவர் கம்ஃபர்ட்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து பவர் ஸ்டேரிங் உள்ள ஒரு ஸ்டேரிங்கு. ஒரே விரல், இந்த ஒரு விரலில் வந்துட்டு இது சுற்றிடலாம். இன்னும் சுற்றி காமிக்கணும்னா ஒரே நிமிஷம் சொல்லி பாருங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். கார்லாம் கூட எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்னு சொல்லுவாங்க, ஆனால் இது ஹைட்ராலிக் ஸ்டேரிங் தான். இருங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க, ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இதோ இந்த ஒரு விரலில் தான் சுற்றுவேன், இந்த ஒரே ஒரு விரலில் தான் சுற்றுறேன். பயங்கர ஸ்மூத்தாக திரும்பும், பயங்கர ஸ்மூத்தாக. டிராக்டர் வச்சுங்களுக்கு அது ஒரு பார்த்தா அப்படியே ஆசையாக இருக்குது சுற்றுறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து இன்லைன் பம்ப் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா புல் கேபிள் கொடுத்து இழுத்து தான் நம்ம வந்து ஆஃப் பண்ண முடியும். இதுவே ரோட்டரி பம்பாக இருந்தால் சாவியிலே ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரோட்டரி பம்ப் கிடையாது, இன்லைன் பம்ப்னால புல் கேபிள் கொடுத்து அதுதாங்க ஆஃப் பண்ண முடியுது. இதில் அவ்வளோதான். இன்னொன்று வந்து இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து கலப்பையோட பொசிஷனுக்கு, இது வந்து கலப்பையோட டெப்த்துக்கு, இது ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இது வந்து இதுதாங்க பிடிஓவோட கியருங்க. இது வந்து பிடிஓவோடது 540 540ன்னு கொடுத்துருப்பாங்க. இருங்க காமிக்கிறேன், இந்த பாருங்க 540 540E ஓகேங்களா. இது 540 போட்டோம்னாக்கா மீடியம் ஸ்பீட், அதாவது ஸ்பீடு ஓடும். 540E போட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்பீடு ஓடுங்க. இந்த 540Eலாம் எதுக்குனாக்கா வயலில் இந்த தென்னை மட்டை இதெல்லாம் அடிக்கணும், வேறு ஏதாவது காஞ்ச பொருள் இருக்குது, பண்ணாடை மட்டை, வேறு ஏதாவது குச்சி கிழங்கு அப்புறமேட்டு வேறு கரும்பு சோவை இதெல்லாம் இருக்குது, ரொட்டேட்டர் போட்டே நான் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வந்து 540E நல்லாயிருக்குங்க. நல்லா ஒரே அரைப்பில் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே வேலையை சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்புறம் இப்பயும் போல் பேட்ரி இங்கே தான் இருக்குது. பேட்ரி பாக்ஸில் நல்லா டீசெண்டாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அதை காமிச்சிட்றேன். பவர் ஸ்டேரிங்கோட சிலிண்டர் இது தான். அப்புறம் ஹைட்ராலிக் பம்ப் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ராலிக் பம்ப் இங்கே இருக்குதுங்க. ரைட் சைடில் வந்துடும், வண்டிக்கு ரைட் சைடில் ஹைட்ராலிக் பம்ப் வந்துடுங்க. பேட்ரி எப்பயும் போல் தாங்க 12 வோல்ட் தான். நமக்கு வேணும்னா பெருசு பண்ணிக்கலாம். 12 வோல்ட் தான் இதில் இருக்குது. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பேட்டரி பார்த்திங்க எந்தளவுக்கு குப்பையாகுதுன்னா என்ன ரீசன்னா எல்லாம் ஓட்டி புழுதிங்க. அந்த ரொட்டேட்டர் ஓட்டுச்சப்போ ரொட்டேட்டர் ஓட்டுறதுனால வந்துட்டு புழுதி. இங்கே வந்து புழுதி ஃபுல்லாக வாயில் ஏறிடுச்சு. 12 வோல்ட்டு 88 ஏஹெச்சுங்க, 88 ஏஹெச் உள்ள ஒரு பேட்ரி தாங்க இது. அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் பேட்ரி. அப்புறம் இது வந்து ஹைட்ராலிக் ஆயிலோட ஃபில்ட்ருங்க. இது ஹைட்ராலிக் ஆயிலோட ஃபில்ட்ரு. பின்னாடி அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் டயர் வந்து இது வந்து 9:30க்கு 20 கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டயரு. 9:30க்கு 20. இது வந்து 14.9க்கு 28ங்க ரியர் டயரு. டயர் பற்றி சொல்லணும்னா நல்லாவே இருக்குங்க. ஃப்ரண்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. 4 வீல் டிரைவெலாம் வந்துட்டு அடிச்சிக்க முடியாது. 50 ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா 60 ஹெச்பியோட ஒரு, அதாவது 65 ஹெச்பியோட ஒரு பவரை 50 ஹெச்பி 4 வீல் டிரைவ் நல்லா கொடுக்குதுங்க. சூப்பராக இருக்குது இந்த வண்டி. அதாவது ஓன் யூஸ்க்கு ஒரு 10 ஏக்கரா இருக்குது, நான் வந்து ஓன் யூஸ் மட்டும் தாங்க பண்ணுறேன், எப்பயுமே வந்துட்டு வெள்ளாமல் இருந்துகிட்டு இருக்குது, மக்காசோளம் போடுறேன், குச்சி மரவள்ளி கிழங்கு போடுறேங்க, இது கரும்பு வச்சுருக்கேங்க, எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டுறதுக்கு வேணுங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 ஹெச்பி நான் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேங்க. சூப்பராக இருக்கும் இந்த வண்டிங்க, அருமையாக இருக்கும் இந்த வண்டி. அப்புறம் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான். எனக்கு நான் இப்போ யூஸ் பண்ணாலும். அதுக்கப்புறம் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நைட் டைமில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஓட்டுறீங்க, வண்டி ஓட்டுறதுக்கு பின்னாடி வந்து அட்டாச்மெண்ட்டில் எப்படி நல்லா வருதா, அவ்வளோவா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குதா, அதாவது சொட்டை ஏதாவது போடுறோமா அந்த வெளிச்சத்தில் நான் பார்க்குறதுக்கோசரம் அந்த லைட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வேணும்னா கூட லைட் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம், வேறு லைட் கூட போட்டுக்கலாம், எல்இடி லைட் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் சாதா லைட்டை வச்சுருக்கோம், போதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்குதுங்க. அவ்வளோதான். இந்த வண்டியை ஓட்டுறது ரொம்பவே ஈஸிங்க, குழந்தை கூட ஓட்டிடலாம், ரொம்ப ஈஸியாக ஓட்டிடலாம். ஆனால் வந்து இறக்கிறதுலையே சேஃப்டியே இல்லாத வண்டி இந்த வண்டி தான். ஏன் அப்படின்னாக்க எங்கேயாவது வரப்பிள்ளைலாம் ஏற்றும் போது கரெக்டாக ப்ராப்பராக பொறுமையாக ஏற்றிடணுங்க. இல்லை அப்படின்னாக்க வண்டி டக்குன்னு கவுந்து போயிடும். லைட்டு ஹெட்லைட்டு சூப்பராக இருக்குதுங்க. நைட்டில் நான் வந்துட்டு அதிக நேரம் ஓட்ட போகிறேன், அதாவது நான் டிராக்டர் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல வண்டி தாங்க இது. வேறு என்ன சொல்லணும் அப்படின்னாக்க க்ரீஸ் பாயிண்ட் பார்த்திங்கனாக்க இதுக்கு ஃப்ரண்ட்டு ஆக்சலுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு எண்டு, அதே மாதிரி தான் இந்த பக்கமும் 2 4 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெவல் இங்கே ஒன்று வருதுங்க 5, அதே அப்படியே பேக் சைடு ஒன்று இருக்குது 6. அப்புறம் அங்கங்கே ஒரு 18 20 இருக்குங்க பாயிண்ட்டு, 20 பாயிண்ட் இருக்கும். ப்ராப்பராக எல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எப்பயும் போல தான். நம்ம அந்த இது பொட்டி தூக்கிறதுக்கு வந்துட்டு ஆயில் க்ளோஸ் பண்ணுறது, லாக் பண்ணுறது எல்லாமே இது டிஃப்ரென்ஷியல் லாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கை வந்து எனக்கு ப்ராப்பராக, அதாவது முழுசாக அதை பற்றி என்னங்கிறது நான் வேணால் ஒரு வீடியோ கூட போடுறேன். ஆனால் எனக்கு சொன்னவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எப்போயாவது இந்த ரியர் ரெண்டு வீலுமே லாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் லாக் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க 2 வீலுமே ஒரே கீரில் உட்காந்து சுற்றும் அப்படின்னு காமிக்கிறாங்க. எங்கேயாவது நான் டிராக்டர் கியர் பாக்ஸ் பிரிச்சிருந்தாங்க அப்படின்னாக்க நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை நேரில் காமிச்சு இது எப்படி உட்காந்து நானும் கற்றுக்கிறேன், உங்களுக்கும் நான் சொல்கிறேங்க. அப்புறம் டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்ஃபர்டபுள் சூப்பராக இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சூப்பராக பண்ணாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீழே ஒரே ஒரு கிட்ட இருக்குது. இதுதாங்க ஜிபிஆர்எஸ்ங்க. இது ஜிபிஆர்எஸ் வந்து மகேந்திரா ஆக்டிவேட் பண்ணி தரான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் இதில் பண்ணித்தரல, நாங்கள் கேட்கல, பண்ணித்தரல. எங்களுக்கு சேல்ஸ் அட்வைசர் ஒரு அண்ணா சுரேந்திரன் சொல்லிட்டு எங்கள் திருச்செங்கோடு தான் அண்ணா, அவர் வந்து சொன்னார், தம்பி இதுக்கு வந்து நீ சிம் போடணும், சிம் போட்டு நீங்கள் மாதம் பண்ணிங்கன்னா எப்படி நம்ம வந்து இந்த ஜிபிஆர்எஸ் ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆக்டிவேட் ஆகும். இதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னாக்க ஃபியூல் லெவலு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஹவர் ஓடி இருக்குது, வண்டி எங்கே இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு தெரியும்ப்பா அப்படின்னு சொன்னார். நீங்களும் அப்படியே தான் வண்டி எடுக்கிறீங்க, நான் வண்டி எடுக்கும்போது வந்து ஜிபிஆர்எஸை வந்து நான் எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து உங்களுடைய சேல்ஸ் அட்வைஸரை கேட்டு அவங்கள்ட்ட சொல்லி எனேபிள் பண்ணிக்கிங்க. சரிங்க, இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில். இந்த டிராக்டர் பற்றி, மகேந்திரா டிராக்டர் பற்றி எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோவும் சொல்லிட்டாங்க. புதுசாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க நீங்கள் 47 ஹெச்பியில் வந்து யுவோடெக் 585 4 வீல் டிரைவ் எடுங்க. 2 வீல் டிரைவ் எடுக்கலாம். பட் வந்து 2 வீல் டிரைவ் எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. 4 வீல் டிரைவ் பொறுத்தவரை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் 2 வீல் டிரைவில் அட்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, பண்ணலாம். இல்லை எனக்கு 2 வீல் டிரைவே போதும்ப்பா, எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒர்க்கு கிடையாது, நான் வந்து அந்தளவுக்கு ஆழம்லாம் கொடுத்து ஓட்ட போகிறது கிடையாது, மேலாப்போ தான் நான் ஓட்ட போகிறேன், எனக்கு அதே போதும் அப்படிங்கிறவங்க வந்து 2 வீல் டிரைவ் எடுக்கலாங்க. இல்லை நான் டெப்த்தாக கொடுத்து ஓட்டுவேன், சேர் ஓட்டுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஆழம் கொடுத்து ஓட்டி எனக்கு இந்த ரிவர்சிபிள் ஃப்ளோ இதெல்லாம் போட்டு ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணால் 4 வீல் டிரைவ் ப்ரிஃபர் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு சொல்ல மறந்துட்டேன், இதனோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா
2 டன் வரலும் லிஃப்டிங் கெப்பாசிட்டி இது கொடுத்துருந்தாங்க. சரிங்க, ரைட்டுங்க. இந்த வீடியோவில் கண்டென்ட் அவ்வளோதான். இந்த டிராக்டரை பற்றி நானும் சொல்லணும்னு நினச்சேன். நான் என்னுடைய இதே டிராக்டரோட வீடியோ வந்து எனக்கு ஹிந்தியில் போட்டிருந்தேன், பட் தமிழில் போட்டிருந்தேன். இப்போ தான் வந்து டைம் கிடச்சது, கம்ப்ளீட்டாக போட்டேன் நான். நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக 585 நீங்கள் எடுக்கணும். அதாவது மனசில் வந்து நான் 575 வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்க நீங்கள் 585க்கு அப்படி ஸ்கிப் ஆகிக்கிங்க. சூப்பராக இருக்கும் 585. என்னடா என்ன இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க, என்னுடைய மனசில் இருக்க கருத்தை நான் சொல்லிட்டேன். சரிங்க, உங்கள் மனசில் இருக்க கருத்து இருக்க போனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த ஷார்ட்ஸையும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்கள் மனசுக்கு கருத்தை வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. அப்புறம் உங்கள் வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிருக்க போனால் கண்டிப்பாக வந்துட்டு என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, இதே மாதிரி மேலும் என் சேனல் வீடியோ வந்துட்டுருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.